Taste the Daily. ஒப்பந்த கூலி வழங்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என விசைத்தறி தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் சோமனூரில் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒப்பந்தத்தின்படி புதிய கூலி உயர்வு பல பகுதிகளில் வழங்கப்படாதது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் பல கட்ட போராட்டங்களுக்கு பின் பெற்ற கூலி உயர்வு ஒப்பந்தம் அமல்படுத்தாமல் இருப்பது குறித்து ஸ்டாலின் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என விசைத்தறி தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் தங்களின் பணிக்காக குறிப்பிட்ட இடத்துக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம் உள்ளிட்ட மதுரையின் அனைத்து பேருந்து நிலையங்களிலும் அதிக அளவில் குவிந்த பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். இதில் சில அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் அவ்வப்போது வந்தபோது பயணிகள் முண்டியடித்து ஏறும் அவல நிலை ஏற்பட்டது. விளம்பர மாடல் அரசு பொதுக்குழு என்ற பெயரில் அரசு பேருந்துகளை சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தியது அராஜகத்தின் உச்சமென பலரும் வேதனை தெரிவித்தனர். கும்பகோணம் பச்சையப்பன் குளத்தில் உள்ள யோகா பயிற்சி கட்டடத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து நடைபயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பச்சையப்பன் குளத்தை சுற்றி நடைபயிற்சி மேடை மற்றும் யோகா பயிற்சி கட்டடம் உள்ளதால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் நடைபயிற்சி மற்றும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை அகற்றி வரும் அதிகாரிகள் பச்சையப்பன் குளத்தில் உள்ள யோகா பயிற்சி கட்டடத்தையும் அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மாற்று இடம் ஏற்பாடு செய்யாமல் உடனடியாக அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கும்பகோணம் நடைபயிற்சியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் கடந்த ஒரு வாரமாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென மழை பெய்தது. இரவு வேளையில் குளிர்காற்று வீசியதை தொடர்ந்து 20 நிமிடங்களுக்கு மேல் பெய்த மழையால் பலரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் தற்போது விவசாய பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளும் இந்த மழை பயன் தரும் என தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேல் பள்ளிப்பட்டு மேல் செங்கத்தை இணைக்கும் 2 கிலோமீட்டர் கிராம சாலை 1,80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பணிகள் தொடங்கப்பட்டது. இதற்காக பழைய சாலை அகற்றப்பட்டு 6 மாதங்கள் ஆகியும் தற்போது வரை சாலை போடாமல் ஜல்லி மட்டுமே கொட்டி வைத்துள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் விடியா ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காய்கறி சந்தை அருகே சாக்கடை கழிவுநீர் ஆறு போல் ஓடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காய்கறி சந்தை அருகே புதிய வாய்க்கால் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை மூடாததால் அதில் கழிவுநீர் நிரம்பி சாலையில் ஆறு போல் ஓடுகிறது. இதனால் இருசக்கர வாகனங்களில் வரும் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி உள்ள நிலையில் காய்கறி விற்பனையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் புகார் தெரிவித்தனர். தொற்றுநோய் பரவும் ஆபத்துள்ள நிலையில் நகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக ஆட்சியில் கழிவுநீர் கால்வாயை திரைச்சீலை வைத்து மூடும் புதிய யுக்தியை அனைத்து ஊர்களிலும் அமல்படுத்த வேண்டும் என மக்கள் கிண்டலாக தெரிவித்தனர்.